வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பாக திமுக வேட்பாளரை ஆதரித்து வாகை சந்திரசேகர் கோவையில் வாக்கு சேகரித்தார். இந்திய கூட்டணி திமுக சார்பாக களம் இறங்கியுள்ள வேட்பாளர் முனைவர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பகுதி செயலாளர் சிரவை சிவா என்கிற பழனிசாமி தலைமையில் கோவை சின்னவேடம்பட்டி ராமர் கோவில் திடலில் வாக்கு சேகரிப்பு நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு பேச்சாளராக நடிகை வாகை சந்திரசேகர் அவர்கள் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு தீவிர வாக்கு சேகரித்து மக்களிடம் பேசுகையில், பாஜக அரசினால் மக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பாஜக மோடி அரசின் பொய்யான வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிக்கிறார்கள். அவர்களை நம்பி வாக்கு அளிக்காதீர்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார். மற்றும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஆதரவு தருமாறு மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இப்பிரச்சாரம் சின்னவேடம்பட்டி ராமர் கோவிலில் திடலில் தொடங்கி வெள்ளக்கிணறு, பெரியநாயக்கன் பாளையம், அசோகபுரம் என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவிதா சவுந்தரராஜன், காங்கிரஸ் கட்சி தேவராஜ், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பகுதி செயலாளர் கார்த்திகேயன், சிபிஎம் செயலாளர் பாலசுப்ரமணியன், மோகன் மற்றும் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.